வணக்கம், வெல்கம் டு மேகலா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே தந்தூரி சிக்கன், அதுவும் ஸ்டவ் யூஸ் பண்ணி வீட்லேயே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காய வச்ச வெந்தயக்கீரை, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கிலோ க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக இந்த சிக்கன் ஊறணும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த சிக்கன் ஒரு 12 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஸ்மோக்கி ஸ்மெல்க்காக ஒரு சின்ன பீஸ் கறியை இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு அது நல்லா எரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பேன்குள்ளே வச்சுட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் இதை ஒமிட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த சிக்கன் ஃபுல்லாக இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப், இந்த பேனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தந்தூரி ரொட்டி ஸ்டாண்டில் கிரில் பண்ண போகிறோம். பேன்லேருந்து ஒரு 3 பீஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நல்லா வேகிற மாதிரி நம்ம கிரில் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பிட்டு அது மேலேயும் இந்த மாதிரி பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் மேகலா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.